ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், ஈக்குவிலிபிரியம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈக்குவிலிபிரியம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவிலிபிரியம் இப்போ சிம்பிளாக நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் நல்லா ஞாபகம் இருக்குது. நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் நம்ம என்ன படித்தோம்? இப்போ ஒரு பாடி எஃப் நெட் அப்படின்றது ஜீரோவாக இருக்குது. எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ்ன்றது ஜீரோவாக இருக்குன்னா அதோட ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோ. சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது இங்கே தேவையில்லை. அதோட ஆக்சலரேஷன் என்ன? ஜீரோ. ஆக்சலரேஷன் என்ன? ஜீரோ. ஆக்சலரேஷன் ஜீரோவா இருந்தா வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும். இது எல்லாமே இருந்தா அண்ட் என்னவா இருக்கும்? இந்த பாடின்றது என்னவா இருக்கும்னு அர்த்தம்? ஈக்குலிபிரியமா இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஈக்குலிபிரியம். ஸோ இப்போ எஃப் நெட்ன்றது ஜீரோவா இருந்தா இதெல்லாம் வரும். ஆமாவா இல்லையா? நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல அதே மாதிரி தான் இங்க ஈக்குவிலிபிரியம் அப்படின்னு சொல்லும் போது எஃப் நெட்ன்றது ஜீரோ, அதோட ஆக்சலரேஷன் ஜீரோ, வெலாசிட்டி அப்படின்றது கான்ஸ்டன்ட் அப்படியே சொல்றோம். நம்ம ஈக்குவிலிபிரியம் பத்தி தானே படிக்கிறோம். ஸோ டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவிலிபிரியம்னா அங்க ரொட்டேஷனல் மோஷன்ன்றது இருக்காது. டிரான்ஸ்லேஷன் ஒரு ஹாரிசான்டலா மூவ் ஆகுறதோ இல்ல வெர்டிகலா மூவ் ஆகுதோ இந்த மாதிரி ஸ்லாண்டா மூவ் ஆகுதோ, ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனல் மோஷன் அப்படின்றது இருக்கும். வெராஸ் இங்க வந்து சர்க்குலர் மோஷன் அப்படின்றது இருக்காது. தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். இங்க சர்க்குலர் மோஷன் இன்வால்வ் ஆகாது. டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம்ல ஈக்குலிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் நெட் ஜீரோ. எஃப் நெட் ஜீரோவா இருந்தா ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோ. ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஜீரோவா இருந்தா வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம். அடுத்து வரப்போறது வந்து ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம்ல எஃப் நெட் ஜீரோனா ரொட்டேஷனல்ல டார்க் அப்படின்றது ஜீரோ. ரொட்டேஷனல் மோஷன் சர்க்குலர் மோஷனை பத்தி படிச்சிருக்கோம்ல, அப்ப என்ன சொன்ன? டார்க் அப்படின்றது இட் ஆல்சோ ஏ ஃபோர்ஸ் விச் இஸ் பிரசன்ட் இன் தி சர்க்குலர் மோஷன். சர்க்குலர் பாடிஸ் இருக்குல்ல, சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற பாடிஸ் எல்லாம், ஸோ அதுல பிரசன்டா இருக்கிற ஃபோர்ஸ் தான் டார்க். ஸோ எஃப் நெட் இங்க எப்படி ஜீரோவோ டார்க்ன்றது இங்க ஜீரோ. டார்க் இங்க ஜீரோனா ஆக்சலரேஷன் இங்க ஜீரோ தானே. அதே மாதிரி தான் இங்க சர்க்குலர் மோஷன்ல ஆக்சலரேஷன் என்னவா டினோட் பண்ணுவோம்? சர்க்குலர் மோஷன்ல படிச்சிருக்கோம், ஆல்பாவா டினோட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ஜீரோ. இங்க வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னா இங்கும் அதே மாதிரி வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்ட். சர்க்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லல. ஸோ தட் இஸ் கான்ஸ்டன்ட். ஆங்குலர் வெலாசிட்டி என்னவா டினோட் பண்ணுவோம்? ஒமேகா. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Is it clear? So clear. Translational equilibrium, rotational equilibrium. Clear? Done. Translation, rotational. Okay? Clear? And then இன்னொன்னு, listen carefully. Listen. ஒரு நோட் பாயிண்ட். அண்டர் ஸ்டாட்டிக் எக்லிபிரியம். ஸ்டாட்டிக்னா என்ன? ஸ்டாட்டிக்னா நத்திங் பட் ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு, ஆனா அந்த பாடி ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ரெஸ்ட், ஒரு பாடி ரெஸ்ட்ல தான் இருக்கு, அது மூவ் ஆகல. அது டிரான்ஸ்லேட்டர் மோஷனும் இல்ல, ரொட்டேஷனல் மோஷனும் இல்ல. ஒரு பாடி ரெஸ்ட்ல இருக்கு பட் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும்? டார்க்ன்றது அபவுட் எனி ஆஃப் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கும். அந்த பாயிண்ட் வந்து டார்க் வந்து ஜீரோவா இருக்கும். ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்ல டார்க்ன்றது நெட் டார்க் அப்படின்றது ஜீரோவா இருந்தா அப்போ ஆன்சர் என்ன வரும்? இஃப் நெட் டார்க் இஸ் ஜீரோ தென் டார்க் கிளாக் வைஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாக் anti-clockwise, which is very important. So இந்த கிளாஸ்ல ஈக்குலிபிரியம் அப்படின்னு பேசினாலே இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணும் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ்ல. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்ல எஃப் நெட் டார்க் நெட் அப்படின்றது ஜீரோவா இருந்தா டார்க் கிளாக்வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆன்டி கிளாக்வைஸ் டார்க். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுச்சா? புரியலனா ஃபர்தராக கொஸ்டின் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கிளியர். ஈக்குலிபிரியம், டிரான்ஸ்லேஷனல் ஈக்குலிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்குலிபிரியம். டிரான்ஸ்லேஷன்னா டிரான்ஸ்வர்சலா, அதாவது இட் இஸ் நாட் சர்க்குலர் மோஷன்ஸ் இங்க இருக்காது. அப்போ எஃப் நெட் ஜீரோ, ஆக்சலரேஷன் ஜீரோ, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். அதே மாதிரி தான் ரொட்டேஷனல் மோஷன். இங்க டார்க் ஜீரோ, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஜீரோ, ஆங்குலர் வெலாசிட்டின்றது கான்ஸ்டன்டா இருக்கும். வெராஸ் அண்டர் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம்ல என்ன இருக்கும்? டார்க்ன்றது அபவுட் எனி பாயிண்ட் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டம்ல இருக்கிற, சிஸ்டம்னா ஒரு பாடியில இருக்கிற ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் இருக்கலாம், இந்த பாயிண்ட் இருக்கலாம், எனி பாயிண்ட்ல டார்க் நெட் வந்து ஜீரோவா இருக்கும். இப்போ இந்த டார்க் நெட் ஜீரோவா இருந்தா torque of clockwise is equal to torque of anti-clockwise. Okay, equal ஆகும் ரெண்டும். Clear? Done? Okay. அடுத்து listen. Question பண்ணுவோமா ஒண்ணு? Okay. Listen carefully. Listen. I'm saying focus here. Okay. Two
ஸ்மால் கிட்ஸ், 2 பேர் வந்து குட்டி பசங்க, 2 குட்டி பசங்க ஸ்மால் கிட்ஸ் வந்து ஆர் வெயிட்டிங் 10 kg and 50 kg trying to balance a seesaw. உங்களுக்கு பார்க்ல பார்த்திருப்பீங்க இந்த சீசா, ஒருத்தர் இந்த எண்ட்ல உட்காருது, ஒருத்தர் அந்த எண்ட்ல உட்காரு, சீசா. ஓகேவா? ஆஃப் த லென்த் 5 மீட்டர். சீசாவோட லென்த் எவ்வளோ? இதோட லென்த் எவ்வளோ? 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல இருக்கிறது தான் அப்படியே எழுதுறேன் நான். 5 மீட்டர். 2 பசங்க, ஒருத்தர் சீசால இந்த பக்கம் உட்காந்துட்டா இந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பாரு, which is 15 kg. ஓகே, so with the function fulcrumனா with the fulcrum is nothing but இந்த triangle shapeல இருக்குல்ல அது. so at the center இந்த fulcrum அங்க இருக்கிறதுனால இது பேலன்ஸ்டா இருக்கு. ஓகேவா? இந்த பேலன்ஸ்டா இருக்கு. ஆமா, தெரியுது நல்லா. if one of the kid is sitting at an end, where should the another one sit? so இன்னொருத்தர் எங்க உட்காரணும்? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கிட் வந்து இந்த பக்கம் ஒரு எண்ட்ல உட்கார்ந்தா இன்னொருத்தர் இன்னொரு எண்ட்ல தானே உட்காரணும். ஆமாவா? பட் அந்த எக்ஸ் அப்படின்ற டிஸ்டன்ஸ் இப்போ எங்க உட்காரணும் அப்படின்னு கேக்குறாங்களா? வேர் ஷுட் அப்படின்றப்போ இது எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். வேர் ஷுட் இஸ் நத்திங் பட் அவங்க எங்க உட்காரணும் அப்படின்றது. ஓகே, so this is the question. so இப்போ 2 பசங்க இருக்காங்க, ஒருத்தரோட கேஜி 10 கேஜி, இன்னொருத்தது 15 கேஜி. ஒரு சீசால உட்காடுறாங்க, ஆப்போசிட்ல தான் ஆஃப்கோர்ஸ். ஒருத்தர் வந்து ஒரு எண்ட்ல உட்காருனாங்கன்னா இன்னொருத்தர் எங்க உட்காரணுன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? இந்த சீசாவோட லென்த் எவ்வளோ? 5 மீட்டர்ஸ் அப்படின்றது லென்த். ஆமாவா? ஓகே, டன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலிபிரியம், இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி ஈக்குவலிபிரியம் அப்படின்னு இருந்தா என்ன சொன்னோம்? ஈக்குவலிபிரியம் இருந்தா டார்க் நெட் அப்படின்றது என்ன? டார்க் நெட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஈக்குவலிபிரியம் இருந்தா டார்க் நெட் 0 தானே? ஆமாவா இல்லையா? எஸ், ரைட். ஸோ டார்க் நெட் 0வா இருந்தா என்ன சொன்னேன்? டார்க் நெட் clockwise is equal to torque net anti-clockwise. இப்போ clockwise-னா என்ன? anti-clockwise-னா என்ன? listen carefully. clockwise எப்படி இருக்கும்? anti-clockwise எங்க இருக்கும்? listen. ஓகே, எப்பவுமே வந்து இங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க இது தானே ஃபிக்ஸ்டா இருக்குது, இந்த ஃபல்க்ரம் தானே ஃபிக்ஸ்டா இருக்குது. ஆமாவா? ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் கால்டு ஆக்சிஸ், சென்டர் ஆஃப் மாஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஆரிஜின் இருக்குல்ல, இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல, ஸோ கிளாக் வைஸ், அதாவது டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் வரணும். அதாவது இப்போ இதோட வெயிட் 10 kg டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் 10 g. ஆமாவா? அதே மாதிரி இதோட வெயிட் வந்து இந்த பையனோட வெயிட் 15 g. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஆமா. இப்போ டுவர்ட்ஸ், நான் என்ன சொன்னேன்? டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் மூவ் பண்ணணும். ஸோ இதோட வெயிட் இப்படி மூவ் பண்ணணும். டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் மூவ் பண்ணணும்னா இந்த பக்கம் மூவ் பண்ணணும். இந்த பக்கம் மூவ் பண்ணா, ரைட் சைடு மூவ் பண்ணா ஆன்டி கிளாக் வைஸ், லெஃப்ட் சைடு மூவ் பண்ணா கிளாக் வைஸ். இதுவும் சென்டர் ஆஃப் டுவர்ட்ஸ் த சென்டர் தானே மூவ் ஆகணும். ஆமாவா இல்லையா? ஸோ இது வந்து இந்த பக்கம் மூவ் பண்றோம்னா இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். அதே வந்து இதுவும் டுவர்ட்ஸ் த சென்டர் தானே மூவ் பண்ணணும். ஆமாவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, டுவர்ட்ஸ் த சென்டர் இன் த சென்ஸ் டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ். ஆக்சிஸ் எங்க இருக்கோ அது கிட்ட மூவ் பண்ணணும். இப்போ டென்ஷன் அவே ஃப்ரம் த மாஸ் அப்படின்றல அதே மாதிரி இது டுவர்ட்ஸ் தி ஆக்சிஸ், அதே மாதிரி. ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி எடுத்துக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிளாக் வைஸ். ஓகே, இது வரைக்கும் கிளியரா? ஓகே, டன். கிளாக் வைஸ் எது, ஆன்டி கிளாக் வைஸ் எது தெரிஞ்சு போச்சு. கிளியர். அடுத்தது இந்த சீசாவோட லென்த் எவ்வளவு சொன்னாங்க? 5 மீட்டர்ஸ். 5 மீட்டர்ஸ்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர்ஸ்னா இப்போ இதுல ஹாஃப் தானே, இதுல ஹாஃப் பண்ணா இது 2.5. ஆமாவா? இது 2.5. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிருக்காங்க? இஃப் ஒன் ஆஃப் த கிட் இஸ் சிட்டிங் அட் எண்ட், ஒருத்தர் வந்து ஒரு எண்ட்ல உட்காந்துட்டு இருக்காருன்னா இன்னொருத்தர் எங்க உட்காருவாருன்னு கேள்வி. அப்போ இதோட டிஸ்டன்ஸ் என்னன்றதுதான் கேள்வி. ஓகேவா? இந்த எக்ஸ் என்ன, இதோட எக்ஸ் என்ன, எங்க உட்காருவாரு அப்படின்றது தான் இங்க கேள்வியா இருக்கு. ஓகேவா? क्वेश्चन இப்போ கிளாரிட்டி இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? சிம்பிள் கிளாக் வைஸ். டார்க்கோட ஃபார்முலா என்ன? ஆர் கிராஸ் எஃப், அப்படிதானே? ஸோ ஆர் இன்டூ எஃப், இதுவும் ஆர் இன்டூ எஃப். ஓகே, டன். கிளியர்? கிளியர், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு கிளாக் வைஸ் இந்த சென்ஸ் என்ன இருக்கு? கிளாக் வைஸ் ஆர் என்ன? ஆர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிளாக் வைஸ்ன்றது இந்த பாடி. ஆமாவா?
ஆர் இதுல ஆர் இஸ் நத்திங் பட் எக்ஸ் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் கட்டும். நீங்க இதை போட்டுக்க கூடாது. இங்க 2.5 இருக்குல்ல, அதை இங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்? ஏன்னா கொஸ்டின்லேயே என்ன கேட்டிருக்காங்க, சிட்டிங் வேர் ஷுட் த அதர் ஒன் சிட். ஸோ நீங்க எதை இங்க இன்னொருத்தரா எடுத்துக்கிறீங்களோ அவங்களோட இது போட்டுக்க கூடாதுங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். அவர் எங்க உட்காரணும், எக்ஸ் அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இன்டூ எஃப். ஃபோர்ஸ் எவ்வளோ இங்க 15G. F is equal to 15G or F. Next, anti-clockwise. Anti-clockwise in the object. ஆமாவா? Anti-clockwise in the sense இது towards இது போதா. Anti-clockwise na or எவ்வளோ இங்க 2.5. இது பத்தி கேட்கல. ஆல்ரெடி இங்க சிட்டிங் ஒருத்தர் வந்து ஒரு எண்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு சொன்னா நம்ம இதை கன்சிடர் பண்றதுனால இது டைரக்டா எடுத்துக்கிறோம். ஓகே டன். இன்டூ ஃபோர்ஸ் இங்க 10G. ஓகேவா? கிளியர்? இது so இங்க என்ன or into F 10G. G cancel. Okay. 5 2s are 5 3s are 15. அப்போ x இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 2.5 into 2. 2.5 into 2. 5 2s are 5 3s are. Okay. Done. இது வரைக்கும் 2.5 into 2 எவ்வளோ? அதாவது 2.5 2.5. In the sense 5 தானே? ஆமாவா இல்லையா? So 5 by 3 is equal to x. 5 by 3 na 3 1.6. 3 1s 2 6 are 18 7. So 1.67 is the answer. 1.67 option C is the right answer. Clear உங்களுக்கு first வந்து இந்த body ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது என்னெல்லாம் கன்சிடர் பண்ணோன்றது இப்போ எக்ஸாக்டா புரிஞ்சிருக்கும். ஒரு கொஸ்டின்ல என்னெல்லாம் கன்சிடர் பண்ணோம். நம்பர் 1, அது ஈக்குலிபிரியம்ல இருந்தா டைரக்டா வந்து அதோட டார்க்ன்றது 0. இஃப் டார்க் இஸ் 0, நெட் டார்க் இஸ் 0 அப்படின்னா டார்க்ன்றது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஈக்குவல் ஆகும். ஓகே, கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் சொன்னோம். ஃபர்ஸ்ட் கிளாக்வைஸ் எதெல்லாம் மூவ் ஆகும், ஆன்டி கிளாக்வைஸ் எல்லாம் எதெல்லாம் மூவ் ஆகும். இந்த கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் மூவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மெயின் கன்சிடர் பண்ண வேண்டியது ஆக்சிஸ் எது, ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் கன்சிடர் பண்ணும். அது பேஸ்டா அந்த டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் இந்த கிளாக்வைஸ் இந்த பாடின்றது மூவ் ஆகணும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா கிளாக்வைஸ், ரைட் மூவ் ஆச்சு அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர்? Done. Okay, next. இப்போ பாருங்க, next question பாப்போமா? Okay, 4 equal and parallel forces. Okay, 4 equal and parallel forces are acting on a rod. இது ஒரு rod. இது மேல 4 forces act ஆகுது. As shown in the figure, at distance of இதோட distances கொடுத்திருக்காங்க 20 cm, 40, 50, 60 and 80 cm, which is nothing but distance and nothing but R value, respectively from one end of the rod under the influence of these forces. From one end of the rod, ஒரு end of the rod ல இருந்து at the distances. ஒரு endனா இது ஒரு வேளை இது எடுத்துக்கலாம், அந்த பக்கமும் வச்சுக்கலாம், இந்த பக்கம் this is axis, this is fixed point ன்னு வச்சுக்கலாம். rodல ஏதாச்சும் ஒரு end fixed எடுத்துக்கணும். So this is called axis. Okay, clear? ஓகே, டைரக்டா வந்து இதை ஃபர்தரா சால்வ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காப்பி. ஓகே, ஸோ லிசன். கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ்லி ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் தி ராட் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தீஸ் ஃபோர்ஸஸ் த ராட் ரெஸ்ட்ல இருக்கா, டார்க் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா, experiences linear motion experience ஆகுதா, experiences torque and also linear motion. torque linear motion ரெண்டுமே இருக்கா இல்ல ரெஸ்ட்ல இருக்கா அப்படின்றது தான் क्वेश्चन ஆப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம எப்படின்னு பார்க்கலாம். so listen carefully. first, இப்போ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? okay, distance respectively under the influence of these forces. listen, இங்க F net, listen, இங்க F net அப்படின்றது 0. F net is 0. Nothing but இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது இல்லை, எல்லாமே உள்ள இருந்து ராடுக்குள்ள இருந்து வர ஃபோர்ஸ். ஆமாவா? F net என்றது ராடுக்குள்ள இருந்து வர ஃபோர்ஸா? ஸோ இதனால என்ன அர்த்தம்? F net என்றது என்ன? 0. F net 0 in the sense டார்க் நெட்டும் 0. ஆமா தானே? இது ரெண்டும் சேம் தானே? F நெட்ன்றது இந்த சென்ஸ் டார்க் நெட்டும் 0 அப்படிதானே அர்த்தம். டார்க் நெட் 0 அப்படின்னா என்னங்க? clockwise ஃபர்ஸ்ட் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நெட் டார்க். ஏன்னா நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. ஆமாவா?
நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸோ நெட் டார்க் அப்படின்றது எடுப்போம். நெட் டார்க் இஸ் நத்திங் பட் T1 பிளஸ் T2 பிளஸ் T3 பிளஸ் T4. இந்த சென்ஸ் இங்க வந்து 4 ஃபோர்ஸஸ் இருக்கு. 4 டார்க்ஸ் இருக்கா, 4 ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்காங்களா, அதனால 4 ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ என்னென்னலாம் இங்க ஆக்ட் ஆகுது லிசன். நம்ம இது ஆக்சிஸா எடுத்துக்கிறோம், ஆமாவா? ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் ஆக்சிஸ். டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் எல்லா ஃபோர்ஸ் யூஸ் ஆகணும். ஸோ டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ்னா இது லெஃப்ட்ல வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், இட் இஸ் இன் கிளாக் வைஸ். ஓகே, ஸோ சாரி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் லெஃப்ட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் தானே வரும், டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது இது இந்த பக்கம் வரும், திஸ் இஸ் கிளாக் வைஸ். அண்ட் இதுவும் இந்த பக்கம் வரும், திஸ் இஸ் கிளாக் வைஸ். ஓகேவா? கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. clockwise and towards the axis முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் வந்து RF plus RF plus RF plus RF. ஃபர்ஸ்ட் வந்து clockwise. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன 20 இருக்குது. இந்த சென்ஸ் Rன்றது 20, F ஃபோர்ஸ் தான், அதுல ஃபோர்ஸ்ல எதுவும் கொடுக்கல, ஸோ F. நெக்ஸ்ட் வந்து 40F. இப்போ 20 எது 20 எது clockwise. clockwise 20 இருந்தா clockwise என்றது நெகட்டிவ், ஆன்டி clockwise பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கனா இல்லையா? எஸ் ஆர் நோ? லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ 20F. நெக்ஸ்ட் வந்து 40F. 40 ஆன்டி clockwise சார், அதனால ஆன்டி clockwise-னால பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து clockwise 60 என்றது clockwise. 60 என்றது clockwise-னா நெகட்டிவ், ஆமாவா இல்லையா? clockwise is nothing but negative. அடுத்தது positive anti clockwise which is 80F அப்படின்றது. ஓகேவா? கிளியர்? ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ், இங்க பாருங்க மைனஸ் மைனஸ் கால்குலேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பிளஸ் பிளஸ் கால்குலேட் பண்ணுங்க. மைனஸ் 20F மைனஸ் 60F எவ்வளோ? மைனஸ் 80F, ஆமாவா? அடுத்தது பிளஸ் 40F பிளஸ் 80F எவ்வளோ? பிளஸ் 120F. இது ரெண்டுத்தையும் 120 மைனஸ் 80 எவ்வளோ? 40F. ஸோ டார்க் என்னங்க? 40F அப்படின்றது இருக்கு. சில ஃபோர்ஸ் இருக்கு, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா? சாரி, இந்த பாயிண்டே மறந்துடுங்க. சிம்பிளா இத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ராட் இருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம். லைக் என்ன சொல்றது, இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஈக்லிபிரியம். பட் இட் இஸ் நாட் பேலன்சிங், ரைட்? ஸோ எதுவுமே பிடிச்சிக்கல, ஜஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, ஆமாவா இல்லையா? அவ்வளோதான். ஸோ ஃபோர்ஸஸ் நெட் டார்க் அப்படின்றத யூஸ் பண்ணும் சிம்பிளா. ஸோ நெட் டார்க் யூஸ் பண்ணுறதுனால இதுலேருந்து என்ன தெரிஞ்சுச்சு? நெட் டார்க் அப்படின்றது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஹேன்ஸ் இட் இஸ் அட் ரெஸ்டா? கிடையாது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸே டார்க் இஸ் த ரைட் ஆப்ஷன். எக்ஸ்பீரியன்ஸஸே டார்க். It does not contain any linear momentum. It also not have both. Okay? It just experiences a torque. Clear? Okay. அடுத்து ஸோ 2 கொஷின்ஸ் பண்ணோமா? ஒரு ஐடியா வந்துச்சு இப்போ உங்களுக்கு ஈக்குலிபிரியம்னா எப்படின்னு இருக்கும்னு. ஓகே, டன். நெக்ஸ்ட் லிசன். A uniform rod of 20 kg. ஒரு யூனிஃபார்ம் ராட், ஒரு என்ன லிசன், ஒரு யூனிஃபார்ம் ராட் வந்து இது ஒரு ராடுமா, இந்த ராடுக்கு வந்து 20 கிலோவா இஸ் ஹேங்கிங் இன் த ஹாரிசான்டல். இது ஒரு ஃப்ளோர் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஹேங் ஆயிட்டு இருக்கு இந்த ராட் ஒரு 2 த்ரெட்னால. ஓகேவா? வித் த ஹெல்ப் ஆஃப் 2 threads. இட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்ஸ் 40 kg மாஸ். இந்த ராடுக்கு மறுபடியும் ஒரு 40 kg மாஸை வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணிருக்காங்க, which is shown in the figure. The tensions developed in each thread 1. ஓகே, புரியுதா? இது வந்து ஒரு ஃப்ளோர் டைப், லைக் இது ஏதோ ஒரு ரூஃப் மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்து 2 த்ரெட்ஸை வந்து அட்டாச் பண்ணி இந்த ஒரு ராடை ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ராடுக்கு மறுபடியும் 40 kg இருக்கிற மாஸை வந்து மறுபடியும் அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த கொஷன் ஹியர். ஓகே, கொஷன்ல என்ன கேட்டிருந்த டென்ஷன்ஸ் என்ன? ஸோ த்ரெட்ல இதுவாகிற டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷன்ல என்ன கேட்டிருக்காங்க? டென்ஷன். டென்ஷன் இஸ் நத்திங் பட் டி. லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சோம்ல, ஞாபகம் இருக்கா? டென்ஷன் இஸ் நத்திங் பட் என்ன? டி. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. லிசன், நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இப்போ இது பேலன்ஸ் பண்றது ஒன்றும் இல்லை, ஆமாவா? ஸோ இப்போ சொல்லணும்னா நீ இந்த பாயிண்ட் ஆச்சும் எடுத்துக்கோ, இல்லை இந்த பாயிண்ட் ஆச்சும் எடுத்துக்கோ, ஆரிஜினா.
ஓகே ஆக்சிஸா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோ ஃபிக்ஸ்டா இப்போ ஆப்ஷன் ஏ அபவுட் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டார்க் அபவுட் ஏ அப்படின்றது 0. ஓகே நோ இஷ்யூஸ். அப்போ லிசன் கேர்ஃபுல்லி. T1 இது டென்ஷன், ஸ்ட்ரிங் இல்லது கயிறு தானே, ஸோ டென்ஷன். இது T2. ஓகே கிளியர், இது வரைக்கும் கிளியர். ஓகே கிளியர். மாஸ் வந்து 40 kg இருக்கிற மாஸ்னா 40 g டியூ டு கிராவிட்டி. 20 kg இருக்குது இது, ஆமாவா? 20 kg. அண்ட் ஒரு இங்க இந்த மாஸ் இங்க இல்ல, இங்க இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து இது சென்டர் ஆஃப் மாஸ், திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் நடுவில் இருக்கு. ஓகே, ஸோ இங்க 20 kg மாஸ் அப்படின்றது, அதாவது இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கிறதுனால அதுல இருந்து 20 g அப்படின்றது இதுவாகுது. கிளியர், இதுதான் இதுல இருக்கிற இதெல்லாம். ஓகே, ஸோ இதோட லென்த் எவ்வளோ? ஸோ ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. கொஷின்ல கொடுக்கலனாலும் இப்போ இதோட லென்த் அப்படின்றது எல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியணும்னா வேற கலர்ல போடுறேன். வெயிட், இதோட ராடோட லென்த் எவ்வளோ? எல். ஓகே, இது வரைக்கும் கிளியர். இப்போ ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஏ அப்படின்ற பாயிண்ட்ன்றது டார்க்ன்றது என்ன? 0. கிளியர், இது வரைக்கும் கரெக்ட். இப்போ ஈக்குவல் பண்ணலாம், ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஈக்குவல் பண்ணலாம். லிசன், அப்வர்ட்ஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது? டென்ஷன் T1 T2 அப்வர்ட்ஸ் ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 40g 20g. ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ண, அப்வர்ட் T1 T2 இஸ் ஈக்குவல் டு 40g 20g. ஸோ அப்வர்ட் T1 பிளஸ் T2 இஸ் ஈக்குவல்ஸ் டு 40. ஏன் இதெல்லாம் கன்சிடர் பண்றோம்? நமக்கு டென்ஷன் வேணும், அதனால கன்சிடர் பண்றோம் 20g. இந்த சென்ஸ் T1 T2 இஸ் ஈக்குவல் டு 60g அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் இது அப்படியே வச்சுக்கோ. ஓகே, இப்போ அபவுட் 0 நெட் டார்க்ன்றது 0வா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிக், இட் இஸ் நாட் மூவிங், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்ல இருக்கு, 0வா இருந்துச்சு அப்படின்னா என்ன சொன்னேன்? டார்க் கிளாக் வைஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டார்க் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ். சொன்னா இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்தெந்த பக்கம்லாம் கிளாக் வைஸ், எந்தெந்த பக்கம்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்றத பார்த்துப்போம். பார்ப்போமா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். நான் எப்பவுமே என்ன சொன்னேன்? ஆக்சிஸ் டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் மூவ் ஆகணும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் 40g, அதாவது இந்த த்ரெட் இது எப்படி மூவ் ஆகணும்? 40gன்றது ஃபோர்ஸ் தானே, எந்த பக்கம் மூவ் ஆகணும்? டுவர்ட்ஸ் தி ஆக்சிஸ், திஸ் சைட். இந்த பக்கம் மூவ் ஆச்சுன்னா இட் இஸ் எ கிளாக் வைஸ். 20g டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ், ஆக்சிஸ் இது தானே, ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இது தானே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பக்கம் மூவ் ஆனால் மறுபடியும் 20gக்கு கிளாக் வைஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று, லிசன், இந்த ஃபோர்ஸ் அதாவது டென்ஷன் பியோட டென்ஷன் இருக்கு அப்வர்ட்ஸ், அது வந்து டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ்னா இந்த பக்கம் மூவ் ஆகும். இட் இஸ் நத்திங் பட் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர்ஸஸ். டுவர்ட்ஸ் ஆக்சிஸ் கிட்ட எங்க ஃபோர்ஸ் இருக்கும்? கிடையாது இல்ல. ஆக்சிஸ் கிட்ட இருக்குமா ஃபோர்ஸ்? கிடையாது. பட் டார்க் இருக்கும், சாரி டென்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ கிளியர், இது வரைக்கும் கிளியர். டார்க்ன்றது அதோட ஸ்ட்ரைட் லைன்ல இருக்குது, ஸோ நோ இஷ்யூஸ். இது வரைக்கும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்டா போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்ல என்னென்ன இருக்கு? RF 2 கிளாக் வைஸ் இருக்கு, ஒன்று இந்த 40 கிளாக் வைஸ், 20g இது கிளாக் வைஸ் ஒன்று. ஓகேவா? RF பிளஸ் RF. ஓகே, இது வரைக்கும் ஓகே. RF ஃபர்ஸ்ட் வந்து R எவ்வளோ? R வெரி இம்பார்ட்டன்ட். இங்க R ஃபர்ஸ்ட் 40g எடுத்துக்கிறோம்னு வைங்க. இப்போ லென்த் அப்படின்றது டோட்டலா L, ஆமாவா? இதுல அப் டு சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளோ ஆகும்? லென்த்ன்றது அப் டு சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது டோட்டலா எல்லுன்னா ஹாஃப் எவ்வளோ ஆகும்? L/2. பட் மாஸ்ன்றது ஹாஃப்ல இல்லை, சென்டர் ஆஃப் மாஸ் கிட்ட இல்லை, இங்க இது பண்ணியிருக்காங்க. இதுல மறுபடியும் L/2ல மறுபடியும் ஹாஃப் இது, ஆமாவா? ஸோ அப்போ இது L/4 அப்படின்றது. ஸோ இது எப்படி எடுத்துக்கணுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். திஸ் இஸ் வெயிட், சாரி. ஸோ இதில் ஹாஃப், மறுபடியும் L/2ல ஹாஃப் எவ்வளோ? L/4, ஆமா தானே? ஸோ L/4 இன்டூ ஃபோர்ஸ் எவ்வளோ? 40g பிளஸ் ஆர், மறுபடியும் 20gயோட ஆர். 20g நடுவில் தானே இருக்கு, இதோட ஆர் என்ன ஆகும்? நத்திங் பட் L/2. எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? L/2. ஸோ இங்க ஆர் வந்து L/2 இன்டூ 20g இஸ் ஈக்குவல் டு, அடுத்து என்ன இருக்கு? டார்க் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ் ஒன்னே ஒன்று தான் இருக்கு. ஸோ RF ஆன்டி கிளாக் வைஸ். ஆர் எவ்வளோ? இங்க எங்க? இங்க ஆர். வெயிட் அ மினிட்.
இங்கே ஆர் எவ்வளோ சிம்பிளாக ராட் டோட்டல் ராட் ஆமாம் தானே ஸோ இங்கேருந்து அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது லென்த் பின்றதுன்ற இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குல்ல ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ எல் ஸோ சிம்பிளாக எல் இன்டூ ஃபோர்ஸ் எவ்வளோ T2 தானே நமக்கு இங்கே இருக்குது ஓகே ஃபோர்ஸ் இங்கே வேறு எதுவும் இல்லை T2 இருக்குது ஸோ டைரெக்டாக இது பண்ணிட்டோம் ஓகே 4 ones 4 tens 2 ones 2 tens ஓகே கிளியர் நெக்ஸ்ட் 10GL plus 10GL is equal to T2L. Okay, 10GL எவ்வளோ 20GL is equal to T2L. L cancel. T2 is equal to 20G. ஆமாவா T2 20G na என்ன அர்த்தம் T2 is equals to 20G value என்ன 10. So that is equals to 200 Newton. ஓகேவா டென்ஷன் அப்படின்றது ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் இதெல்லாமே ஃபோர்ஸஸ் தானே சர்க்குலர் மோஷன்ல இருந்தா இட்ஸ் அ டார்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் டார்க்கும் ஒரு ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ரிங் ஒரு ஃபோர்ஸ் தான் ஸ்ப்ரிங்குக்கு இருந்தா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் எல்லாமே ஃபோர்ஸஸ் தான் ஓகே ஸோ நியூட்டன் T2 is equals to 20 into நியூட்டன் நமக்கு கேட்டது என்ன கொஸ்டின்ல வாட் ஆர் த டென்ஷன்ஸ் டென்ஷன் எத்தனை இருக்கீங்க T1 ஒன்று இருக்கு T2 ஒன்று இருக்கு ஸோ T2ன்றது இப்போ கண்டுபிடிச்சாச்சு விச் இஸ் 200 நியூட்டன் அடுத்து என்ன இருக்கு T1 கண்டுபிடிக்கணும் ஸோ இதில் டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணு T2 வேல்யூ T1 plus 200 Newton is equals to 60G 60G னா என்ன 600 into 10 தானே ஸோ 600 ஸோ T1 is equals to 600 minus 200 எவ்வளோ 400 நியூட்டன் ஓகேவா ஸோ 200 டென்ஷன்ஸ் எவ்வளோ T1ன்றது 400 T2ன்றது 200 okay 400 200 400 option C is the right answer clear is it clear done புரிஞ்சுச்சா எப்படி ஈக்குலிபிரியம் அப்படின்றது பண்ணணும் அப்படின்ட்டு clear ஓகே அடுத்து next question if the mass of the rod is rodோட mass வந்து 10 kg and is nothing but ஒரு 10 centimeterல இருக்கு find the normal reaction of the என்ன சொல்றது சப்போர்ட்ஸ் in the sense இதோட சப்போர்ட் எது இருக்குங்க இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்குல்ல இதுதானே சப்போர்ட் அதோட நார்மல் ரியாக்ஷன் கேட்டாங்க நார்மல் ரியாக்ஷன்னா n வேல்யூ நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட்ஸ் தானே ஆக்ட் ஆகும் n அப்படின்றது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு n1 செகண்ட் ஒன்க்கு இது n2 ஓகே நீ நான் என்ன சொன்னேன் எப்பவுமே ஏதாச்சும் ஒரு ஃபிக்ஸ்டா வச்சுக்கோ ஸோ இந்த ஆக்சிஸை நம்ம எடுத்துப்போம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் விச் இஸ் பெட்டர் திங் ஓகே ஸோ இது ஆக்சிஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இது ஆக்சிஸா நம்ம ஃபிக்ஸ்டா எடுத்துக்கிட்டோம் இப்போ ஓகே நோ இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு டன் லிசன் இப்போ இங்க பேலன்ஸ் இருக்கு பேலன்ஸ் ஈக்குலிபிரியம் ரெண்டுமே வந்து ஈக்குலிபிரியம் ராட பேலன்ஸ் பண்ணுது இந்த சென்ஸ் ஈக்குலிபிரியம் டார்க் நெட் அப்படின்றது என்ன 0 டார்க் நெட் 0 அப்படின்னா டார்க் clockwise is equals to torque anti-clockwise ஆமாவா இல்லையா ஆமாவா क्वेश्चनல நமக்கு என்னென்ன இருக்கு listen carefully center of mass இது சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் மாஸ் கிட்ட டைரக்டா வந்து 10 kg தானே ராட் சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல 10 kgனா இது 10Gன்னு அர்த்தம் ஆமாவா வெயிட் இது இருக்கு வேற ஏதாச்சும் வெயிட் இருக்கா கிடையாது இது மட்டும்தான் இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணோம் இந்த சென்ஸ் எப்படி அங்கே டென்ஷன் ஈக்குவல் பண்ணுமோ n1 plus n2 is equal to 10G நமக்கு தேவை நார்மல் ரியாக்ஷன்ஸ் n1ம் வேணும் n2 வேணும் ஸோ அப்படியே வச்சிரு ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கண்டுபிடிச்சா அதில் n1ஓ n2ஓ ஏதோ ஒன்று வரும் அதை வச்சு அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போத் n1 and n2 வரும் ஓகே கிளாக் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளாக் வைஸ் எது ஆன்டி கிளாக் வைஸ் எதுன்னு பார்ப்போம் டுவர்ட்ஸ் தி நான் எப்பவுமே என்ன சொன்னேன் டுவர்ட்ஸ் தி ஆக்சிஸ் வரணும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்ன எடுத்துக்கிட்டோம்னா n2 இல்லது ஸோ ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டோம்னா இது டுவர்ட்ஸ் தி ஆக்சிஸ் வரதுனால இட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேவா இது வந்து டுவர்ட்ஸ் தி சென்டர் இப்படி வரும்ன்றதுனால இட் இஸ் கிளாக் வைஸ் ஓகே கிளியர் டன் ஓகே நல்லா தான் இருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சு உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கணும்னு ஓகே டன் கிளியர் இப்போ ரெண்டு இருக்கு நம்ம ஜஸ்ட் ரெண்டே தான் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் R into F and then R into F ஸோ ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் எது 10G இந்த சென்ஸ் R எப்போ 10Gக்கு R எவ்வளோ நல்லா கேட்டுக்கோங்க 10Gக்கு R எவ்வளோ நம்ம இது 10G அதாவது
டோட்டலா வந்து இங்க ஆர்ன்றது 7 கொடுத்துருக்காங்க. எப்பத்துல இருந்து ஸ்டார்டிங் ராட்ல இருந்து இங்க இந்த ஃபல்க்ரம் வரைக்கும் இந்த இது வரைக்கும் 7 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபல்க்ரம் 2 அப்படின்னு எடுத்திருக்காங்க. 2 அப்போ ரிமைனிங் 2ல 7ல 2 போச்சுன்னா எவ்வளோ இங்க நடுவுல இருக்கிறது 5 சென்டிமீட்டர். ஆமாவா? பட் இன்னும் கிடையாது. இந்த சென்டர் ஆஃப் மாஸ்னா நம்ம ஹாஃப் தானே எடுக்கணும். இந்த 5 சென்டிமீட்டர்ல இது 3 சென்டிமீட்டர் ஆக்சிஸ்ல இருந்து தான் நம்ம எப்பவுமே ஆர் எடுக்கணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர்ல இருந்து இது 3 சென்டிமீட்டர். ஏன் இது 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோம் 2 சென்டிமீட்டர் எடுக்கக்கூடாதுன்னா இங்க எப்படி ஆப்ஷன் இங்க ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ஃபல்க்ரம் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா 2 சென்டிமீட்டர். அப்போ இந்த ஃபல்க்ரம்க்கும் 2 சென்டிமீட்டர் தான் கேப் இருக்கும். ஸோ ரிமைனிங் எவ்வளோ 5ல இருந்து 2 எடுத்துட்டோம் அப்படின்னா 3 சென்டிமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஆர் கிளாக் வைஸ்ல போற இந்த மாஸ்க்கு எவ்வளோ ஆர் இருக்கும் 3 சென்டிமீட்டர் மட்டும்தான். இதுல ஹாஃப் தானே இது. ஆமாவா? ஸோ இது வந்து இதுல ஹாஃப் ஆக்சஸ்ல இருந்து கன்சிடர் பண்ணோம். ஆக்சஸ்ல இருந்து கன்சிடர் பண்ணா 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ 3 into 4 எவ்வளோ 10g இஸ் ஈக்குவல் டு ஆர். இந்த ஆர் வந்து எந்த ஆர் செகண்ட் ஒன் எது ஆன்டி கிளாக் வைஸ் N2 இல்ல. ஸோ இந்த ஆர் வந்து இஸ் நத்திங் பட் N2 ஃபோர்ஸ் இல்லது. ஓகே N2 இந்த ஆர் வந்து எவ்வளோ திஸ் ஆர் எவ்வளோ. ஸோ எவ்வளோனா ஆக்சிஸ்லேருந்து 3 + 2 ஸோ 3 + 2 இஸ் நத்திங் பட் 5. ஸோ இந்த ஆர் வந்து 5 இன்டூ ஃபோர்ஸ் எவ்வளோ N2. ஸோ N2 வந்து வந்துடும். ஓகே நோ இஷ்யூஸ். 5 1s 5 2s 10s. Okay, 3 2s are 6. 6g. 6g na 6 into 10 n is equals to n2 is equals to எவ்வளோ 60. n2 is equals to எவ்வளோ 60. அதில் இது just இதில் substitute பண்ணு. In the sense அப்போ n1 plus n2 60 is equals to 100. மாவா 10 into g எவ்வளோ 100 தானே. 10 into 10 100. So n1 is equals to 100 minus 60 is equal to 40. So first வந்து n1 40 n2 60. Option C is the right answer. Clear? புரியுதா எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் ஃபேஸ்டா இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்தாங்கன்னா டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், நார்மல் ரியாக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது, எப்படி சால்வ் பண்ணுன்றது. இஸ் இட் கிளியர்? டன்? ஓகேவா? டன்னா? ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? ஓகே லிசன். A rod of weight W. ஒரு ராட் இருக்கு. இதில் கொஷினில் கொடுக்கல, ஸோ நம்மள எடுத்துக்கலாம். ஓகே ஒரு ராட், இது ஒரு ராட், இதோட வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க W. ஓகே supposed by 2 parallel knife edges. சப்போஸ்னா அது சப்போஸ்னா சப்போர்ட் இருக்கு, அதுக்கு supported by 2 knife edges A and B அப்படின்ற 2 knife edges அதை சப்போர்ட் பண்ணுது. in horizontal position. yes horizontal தான் இருக்கு. the knives are at distance of D from each other. இந்த knivesக்கு நடுவுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கா D டிஸ்டன்ஸ்ன்றது இருக்கு ஒன்றுத்துக்கு ஒன்று. okay from each other. the center of mass of the rod is at distance X from the A. ஏலேருந்து X டிஸ்டன்ஸ்ல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. இந்த சென்ஸ் இங்க சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு X டிஸ்டன்ஸ்ல. ஓகேவா? கிளியரா? கொஷனில் கொடுத்ததெல்லாம் போட்டுட்டோம். ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் ஏ என்ன, என் வேல்யூ கேட்டிருக்காங்க. வாட் இஸ் நார்மல் ரியாக்ஷன்? தே ஆஸ்க்ட் வாட் இஸ் நார்மல் ரியாக்ஷன். ஆமாவா? கிளியரா? இட் இஸ் என்ன இருக்கு நார்மல் ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா டைரக்டா அப்வர்ட்ஸ் என்ன இருக்கும், டைரக்டா என்ன சொல்லணும், நார்மல் ரியாக்ஷன்னா அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும் நார்மல் ரியாக்ஷன். ஆமாவா? இந்த சென்ஸ் இது n1, திஸ் இஸ் n2. ஓகே n1 போட்டுக்காம ஏ இருக்குதுல்ல, ஸோ அது ஏ, இது பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே நம்பர்ஸ்டும் எப்படின்னா போட்டுக்கலாம். ஓகே டன். நான் எப்பவுமே என்ன சொன்னேன், ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுக்கிறது சிம்பிள்னு. எஸ் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லாஸ்ட்ல இருந்து எடுக்கணும்னா நோ இஷ்யூஸ், லாஸ்ட்ல இருந்தே கன்சிடர் பண்ணலாம். விச் இஸ் ஓகே. ஏன் இப்போ பி எடுக்கிறோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ நேரம் ஃபர்ஸ்ட்லேருந்து கன்சிடர் பண்ணோம்னா நோ இஷ்யூஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டும் எடுத்துக்கலாம் லாஸ்ட்டும். பட் இங்கே ஸ்பெசிஃபிக்காக கொஷனில் சொல்லியிருக்காங்க நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏவோட நார்மல் ரியாக்ஷன் வேணும்னா நம்ம ஆக்சிஸ் பி எடுத்துக்கிட்டா உனக்கு ஏ ரியாக்ஷன் கிடைக்கும்ல, அதனால நம்ம ஆக்சிஸ் பின்றது இங்கே ஆக்சிஸாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே டன். ஸோ வெயிட்ன்றது W சென்டர் ஆஃப் மாஸ், இதனால ராடோட வெயிட் Wன்றது டவுன்வர்ட்ஸ் வரும்.
ஓகே டன். இப்போ இது ஈக்குவல் பண்ணா NA plus NB is equal to W. ஆமாவா? எஸ் ஆர் நோ? ஆமா. இட் இஸ் இன் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்ல இருந்தா டார்க் அப்படின்றது நெட் டார்க்ன்றது 0 தெரிஞ்சது. இப்படி இருந்தா டார்க் clockwise is equals to torque anti-clockwise. ஆமாவா? torque clockwise and torque anti-clockwise done. So இப்போ torque clockwise is equals to torque anti-clockwise அப்படின்றோம். எத்தனை இருக்கு இங்க torque clockwise எது anti-clockwise எது? ஸோ நமக்கு ஆக்சிஸ் இருக்கிறதுனால அதை எடுத்துக்க மாட்டோம். டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ்னா டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ்னா இது clockwise. ஆமாவா? இந்த பக்கம் வெயிட் இந்த பக்கம் வரும். anti-clockwise. This is anti-clockwise. So clockwise, anti-clockwise. நம்ம இதை கன்சிடர் பண்ணக்கூடாது NB. ஏன்னா NB என்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிஸ். அதனால ஆக்சிஸ். ஓகே கிளியர்? ஆரிஜின் ஆக்சிஸ்ன்னு சொல்லலாம். ஓகே ஓகே. ஒன்று clockwise. clockwise என்ன இருக்கு? clockwise R into F is equals to anti-clockwise or ரெண்டு தானே இருக்கு. ஒன்று clockwise anti-clockwise ரெண்டு தானே இருக்குங்க. ஓகே நோ இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் clockwise வந்து clockwise ஃபோர்ஸ் என்ன இருக்கு? NA. ஆமா. R என்ன எடுத்துக்கணும்? R இங்க இருந்து இங்க எவ்வளோ இருக்கு? X அப்படின்றது இருக்கு. NA கரெக்ட். இங்க இருந்து இங்க NAன்றது இங்க பாருங்க, சாரி, ஃபோர்ஸ்ன்றது இங்க என்ன? NA. இதோட R வேணும் அப்படின்னா சிம்பிளா பாருங்க, இங்க இருந்து R எப்பவுமே எப்படி எடுத்துப்போம்? ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ அப்படின்னு இங்க தானே அப்படிதானே எடுத்தோம். ஆக்சிஸ்ல இருந்து இங்க 3 சென்டிமீட்டர், இங்க 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி தான் இங்க இருந்து டிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா D டிஸ்டன்ஸ். ஆமாவா இல்லையா? இங்க இருந்து ஆக்சிஸ் வரைக்கும் எவ்வளோ? D டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? D. It is equal to next force. Next force என்ன இருக்குங்க? clockwise, which is W. Next force என்ன? W. weight ஓட mass force anti clockwise W into R. listen, R வேணும். next force என்ன? W. R வேணும்னா R இங்க இருந்து இங்க தானே டிஸ்டன்ஸ். ஆமாவா இல்லையா? இது தானே W. இங்க இருந்து தானே டிஸ்டன்ஸ். இங்க இருந்து டிஸ்டன்ஸ்னா என்ன வரும்? ஸோ ஃபார் இங்க X, இங்க D. Dல இருந்து X எடுத்தா தானே இந்த ஃபார்ம் வரும். ஸோ திஸ் இஸ் D minus X. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் நான் பண்ணியிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஸோ D minus X. சிம்பிளா R is equals to D minus X. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? NA கேட்டிருக்காங்க. ஸோ NA is equals to D minus X into W by D. Option D, W minus by D na. Okay. Option D is the right answer. ஓகேவா? புரிஞ்சிச்சா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு? NA கேட்டிருக்காங்க. ஸோ NA வேல்யூ முடிஞ்சு. கிளியர்? டன். clockwise anti clockwise எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியணும். நம்பர் 2 ஆக்சிஸ் எதுவாக எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேளுங்க. இப்போ நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால ஏ விட்டுட்டு அடுத்தது ஆக்சிஸாக எடுத்துக்கோ, ஃபிக்ஸ்டு பாயிண்டாக எடுத்துக்கோ. ஒருவேளை பி கேட்டிருந்தாங்கன்னா பியை விட்டுட்டு இதை ஃபிக்ஸ்டு பாயிண்டாக எடுத்துக்கோ. ஓகேவா? கிளியர்? அப்போ இது ஆன்டி கிளாக் வைஸாக வந்திருக்கும்ல. ஆமாவா இல்லையா? இது கிளாக் வைஸாக வந்திருக்கும்ல. எஸ் எஸ் ஆர் நோ? சரி, புரியுதா? ஓகே நெக்ஸ்ட். அண்ட் இங்கே 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்று என்ன கேட்குறாங்கன்றத பாரு. இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி கிளாக் வைஸ் எப்படி எடுக்கணுன்றத பாரு. ஆக்சிஸ் எது ஃபிக்ஸ்டாக வைக்கணுன்றத பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா ஆர் வேல்யூ எப்பவுமே ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாரு. இப்போ நீங்கள் இது கேட்டாங்க, இந்த ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா இது இங்கே இருக்குது. இந்த ஃபோர்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஆக்சிஸ் வரைக்கும் டிஸ்டன்ஸை தான் நீ கன்சிடர் பண்ணும். ஒருவேளை இப்போ நம்ம டபிள்யூன்றது ஃபோர்ஸ் எடுத்தோம்னா டபிள்யூ எங்கே இருக்குது? சென்டர் ஆஃப் மாஸ். இங்கேருந்து ஆக்சிஸை கன்சிடர் பண்ணும், விச் இஸ் D minus X. புரியுதா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ABC is an equilateral triangle. equilateral triangleனா என்ன? எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது. நார்மலா எல்லா சைட்ஸுமே என்னவா இருக்கும்? ஈக்குவல் இன் த சென்ஸ். ஓகே ஃபைனலா பார்க்கலாம். வித் O. O இஸ் நடுவில் இருக்கு. ஆரிஜின் as it center.
ஓன்றது இதோட center. Okay, F1, F2, F3 represents the forces acting along the sides AB, BC, AC. So, AB, BC, AC இந்த sideஸ்ல forces act ஆகுது. இது F1 force. ஓகேவா? இது F2 force. And this is F3 force. Arrow marks இருக்குது பாத்தீங்களா? So, இந்த மாதிரி 3 forces இது மேல act ஆகும். If the total torque about the O, இங்க வந்து total torque அன்றது 0வா இருக்கு அப்படின்னா, F3 ஓட magnitude என்ன? இதுதான் கேட்டிருக்காங்க. F3 ஓட magnitude என்ன அப்படின்றதான் question. Okay? Clear? Okay, done. F3 ஓட magnitude. If the total torque about the O அப்படின்றது வந்து 0. ஆமாவா? about the center is 0. இந்த மாதிரி total torque 0னா clockwise is equals to anti-clockwise. Yes. இப்போ distance அப்படின்னு அதாவது R into F torque தானே is equals to R into F. ஆமாவா இல்லையா? clockwise இது anti-clockwise இது நம்ம பார்த்துக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச மாதிரி எப்படின்றத பார்த்துக்கணும். listen. So, force இப்படி இருக்கு. நீ வந்து towards the center. இதுதானே இங்க இப்போ ஃபிக்ஸ்டா இருக்கிறது. Yes or no? With O. This is center. This is an axis. This is an origin. அப்படின்னு வச்சுக்கோங்க. So, F1ன்றது towards the center இப்படி மூவ் ஆகணும். In the sense, இது clockwise. Next, F2ன்றது towards the center அப்படி மூவ் ஆகணும். Anti-clockwise. F3ன்றதும் towards the center இந்த மாதிரி மூவ் ஆகணும். This is clockwise. ஓகேவா? So, எப்படி அப்படின்றது புரிஞ்சுச்சா? clockwise இது வந்து F2 இப்படி போறது simple. anti-clockwise and F3ன்றது இந்த மாதிரி இருக்கா? So, simple இந்த பக்கம் போயிடலாம். towards the center. ஆமாவா? So, this is clockwise. Clear? இப்போ 3 இருக்கு. 2 clockwise-உம் ஒரு anti-clockwise இருக்கு. ஆமாவா? 2 clockwise ஒரு anti-clockwise இருக்கு. Clear-ஆ? Okay, 2 clockwise. Listen. Clockwise எத்தனை? 2. Which is F1 clockwise. ஆமாவா? And R என்ன எடுத்துக்கணும்? Listen carefully. இங்க equilateral triangle. எல்லா சைட்ஸும் எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கும். இந்த சென்ஸ் இப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. டிஓ எக்ஸோ இதெல்லாம் எடுத்துக்கோ. இப்போ இது டினா இந்த சைடும் ஈக்குவல் தானே, ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தானே. இந்த சைடும் டி தான். அப்போ இந்த சைடும் தேர்ட் சைடும் டி தான். ஸோ இங்க F1 into D is equals to clockwise 2 இருக்குல்ல, F1 clockwise. அடுத்தது என்ன clockwise? F3 clockwise. F3 clockwise. ஆமாவா? F3ன்றது clockwise. F3 into D is equal to அடுத்து என்ன? Listen. அடுத்து என்னன்னா ஆன்டி கிளாக்வைஸ் எத்தனை இருக்கு? F2 into D. ஆமாவா? D D D கேன்சல். சேம் தானே? ஸோ இப்போ இங்க கிளாக்வைஸ் என்ன? நெகட்டிவ். ஸோ ரெண்டுத்துக்கும் நெகட்டிவ் அப்படின்றதுனால காமனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா F3 நமக்கு இப்படி வேணும். ஸோ F1 அந்த பக்கம் போயிடு. F2 மைனஸ் F1 என்ன ஆகும்? பிளஸ் F1. ஸோ F3 மேக்னிடியூட் என்ன? F3 is equals to F2 plus F1. ஆப்ஷன் A is the right answer. கிளியரா? புரியுதா? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா சேம் டிஸ்டன்சஸ் இருக்கும். இதுதான் இங்க கான்செப்ட். ஓகே, கிளியர்? மற்றதெல்லாம் சேம் டு சேம். ஓகே, I think this is the last one. Okay, so the last one. So listen carefully. Listen. Okay. A block of height h is projected along a rough surface. Or height h அப்படின்றது ஒரு block ஓட height வந்து எவ்வளோ? h. It is projected. Okay. Surface along a rough surface. Of coefficient of friction. Friction கொடுத்திருக்காங்க. velocity என்றது v இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த பக்கம் block என்றது move ஆகுதுன்னு அர்த்தம். இந்த sense friction இந்த பக்கம் இருக்கும், அதுக்கு opposite directionல தானே. So F இந்த பக்கம், which is mu அப்படின்றது இருக்கும். The point of application of the normal force என்ன? Normal force ஓட application என்ன? The point of applications of normal force. நம்ம இப்போ நமக்கு fixed point என்றது எதுவும் இல்லை. ஸோ டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு, அதனால நம்ம அது ஃபிக்ஸ்டு பாயிண்டாக எடுத்துக்கலாம். நம்ம ஒன்று ஆக்சிஸ் எடுத்துக்கணும், இல்லை ஆரிஜின் எடுத்துக்கணும்.
இல்லை சென்டர் ஆஃப் மாஸ். நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? n கேட்டிருக்காங்க, which is nothing but n. Okay, the weight of the moth. Okay, done. Okay, it is in the form of n. எப்படி இருக்கு? So, டார்க்ன்றது about the center. Center கிட்ட டார்க் என்ன? 0. Net torque is nothing but 0. Net torque 0. Net torque 0 என்ன? It is clockwise is equal to anti-clockwise. Okay, நமக்கு இதுதானே கேட்டிருக்காங்க. நார்மல் ரியாக்ஷன் கொஷனில் என்ன? நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இது டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் இன் தி சென்ஸ் anti-clockwise. ஓகேவா? அடுத்தது என்ன? இது டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ் which is clockwise. ரெண்டு தான் இருக்குங்க, என்ன W இருக்கு. ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு clockwise. clockwise என்ன? W. ஆமாவா? clockwise W. ஓகே, RF is equals to RF. லிசன். ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக்வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா என்ன இருக்குது? ஃபோர்ஸு n. ஆர் எப்படி எடுத்துக்கிறோம்? இங்கேருந்து டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? எக்ஸ் டிஸ்டன்ஸா? ஸோ அதனால எக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கிளாக்வைஸ். கிளாக்வைஸில் ஒரு விஷயம் இருக்குது. அலாங் வித் தட் இங்கே என்ன இருக்குது? மியூ ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆமாவா? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக எஃப் அப்படின்றது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ன்ற இடத்துல எஃப் போட்டுக்கணும்னா ஹைட் எவ்வளோ வரும்? ஸோ இது இவ்வளோனா ஹைட், இதில் ஹாஃப். ஆமாம் தானே? விச் இஸ் நத்திங் பட் ஆர் எவ்வளோ வரும்? இதில் ஹாஃப். ஹாஃப் இன் த சென்ஸ் இது ஹெச்னா இதில் ஹாஃப் எவ்வளோ? h/2. இந்த சென்ஸ் h/2 அப்படின்றது இருக்கும். இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன் த சென்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா என்ன? மியூ என். ஆமாவா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ என் தானே நம்ம படிச்சிருக்கோம்ல. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மியூ என் இன்டூ h/2 இஸ் ஈக்குவல்ஸ் டு nx. நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க? எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. n கேன்சல். x is equal to mu h/2. mu h/2 னா ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். ஓகே, எப்படி எடுத்துக்கணும்? ஆர் வேல்யூஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி எடுத்துக்கணும்? டுவர்ட்ஸ் த ஆக்சிஸ் வரைக்கும் எவ்வளோ ஆகுது? ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஈக்குலிபிரியம். ஸோ இன்னும் இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, லைக் லேடர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் தென் சைக்கிளிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பேஸ்டு. அதில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் மாறும், பட் அந்த கான்செப்ட்ஸ் இப்போ என்னால் சொல்ல முடியாது இதில். அண்ட் தென் நான் மெயின் கான்செப்ட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு போகிறேன். மோஸ்ட்லி இதுலேயும் கவர் ஆகிடும், இது பேஸ்டாக தான் இருக்கும் அந்த கான்செப்ட்ஸும். ஸோ லேடர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பைசைக்கிளிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபர்தராக வேறு எப்பயாச்சும் சொல்கிறேன். அண்ட் தென் நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஓகே, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். எல்லா கொஷின்ஸும் விடாமல் இந்த டாபிக் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும், எப்போ எது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். டாடா, பை பாய்.